காதலை பத்தி லவ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்கன்னு. ஆமா நிச்சயமா. ஆனா அது அப்படி நடந்ததா சரித்திரமே இல்லையே. இருக்குங்க, லவ் பண்ணா வாழ்க்கை இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. அவங்க வளர்ச்சி அடைவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கு ஊத்துறவங்க, பாட கட்டுறவங்க, அப்புறம் மோளம் அடிக்கிறவங்க, அப்புறம் பூஜோடிப்புக்காரு, இவங்களோட வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும். அப்படின்னா லவ் பண்ணுங்க. ஓகே, அப்பா லவ் பண்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. கரெக்ட் தானே? எனிவே வியூவர்ஸ், ஒரு ஆனந்தம். அடுத்த நாளைக்கு நடக்கிற மேட்ச் கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 நான் விளையாடுறேன். அந்த மேட்ச் நாளைக்கு இருக்கு, 11 மணிக்கு இருக்கு. சோ என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் பவுண்டரியா இல்லடா செம்ம ட்ரெயின். சோ என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மேட்சை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு கரெக்டா 11 மணிக்கு ஸ்கிரீன்ல டிவி ஸ்கிரீன்ல வந்துருங்க. சோ என்னோட ஓவர்ல நிறைய ஃபன் இருக்கு, அதே போல நிறைய ரன்னும் இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. கமெண்ட்ரியும் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ், கமெண்ட்ரி இருக்கு. லாஸ்ட் ஓவர் மாதிரி ஒரு ரன் மட்டும் தான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. என்னென்னலாம் நடக்க போகுதோன்னு எனக்கு தெரியாது. ஆனாங்க ஒரு ரன் நீங்க குடுப்பீங்களா அந்த பட்டிங்க வந்து மாத்தி மாத்தி பவுண்டரி. சோ ரொம்ப விறுவிறுப்பா ரெண்டாவது ரவுண்டு மேட்ச்லாம் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த மேட்ச் பார்த்து கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காது. ஸோ எனி வியூவர்ஸ், ஸோ நாளைக்கு மேட்சை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11 என்னோட டீம். நான் அதில் விளையாடுறேன். ஸோ அதில் ஓவர் போட போறேன். மறுபடியும் ஷாட். இரண்டாவது முறையாக பேக் டு பேக்கா பறந்திருக்குது. நல்ல அடி, நல்ல அடி பை தி பேட்டர், பை பேட்டர். ஆட்ரிகா சிக்ஸா இல்லைங்க, சரியா பண்ணலைங்க, எட்ஜுங்க. அது ஒரு ரன்னுங்க, அவ்வளோதானுங்க. அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 அடிச்சிருக்கிறாங்க முதல் ஓவர் முடிவில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஓவர் முடிவில் பெஸ்ட் லைன்ஸ் டீம் செம்பாக்கம் மணியினர் முதல் ஓவர் முடிவில் 17 ரன் அடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஆரம்பம், நல்ல ஆரம்பம். ஒருத்தது போதும் பொங்கி எழு ராஜா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அண்ணன் 2 6 அடிச்சுட்டா அப்படி. ஸோ அடுத்த ஓவர் ரகு போட வந்திருக்கிறாரு. வாங்க ஐயா. ஓ நல்ல பாலு. பவுலர் மட்டும் சும்மா சரி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் கேட்டார். ஓகே, ஒரு சின்ன சேஞ்சு. சுபாஷ் எட்ஜு யாராவது இருக்கீங்களா? நல்ல ட்ரை. கடைசி செகண்டில் போய் டைவ் அடிச்சிட்டாரு. பட் பரவாயில்ல, நல்ல ட்ரை அங்கே. ஸோ 2 ரன் ஆன் த போர்ட். ஓ ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார், பட் மாட்டலை. அடி, நல்ல அடி, சரியான அடி, இது சூப்பரான அடி, இது ஜாலியான அடி. இதுக்கு மேல எனக்கு தெரியல. போட்டுருங்க டிஜே பாட்ட. 6. ஓகே டிஜே. இது நல்ல அடி, இது தரமான அடி, இதை நான் கண்டினியூ பண்றேன். நீ பாட்ட போட்டு இப்ப பீட்ட போட்ட அடி. ஆகா, மறுபடியும் மேட்ரி 6 ட்ரை பண்ணாரு. ஆனா இல்ல. வெல்கமிங் டாட் பாலிங்க. ஸ்கோரு இங்கே தனியாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஒருத்தர் மட்டும் தண்ணி ரூட்டில் போயிட்டு இருக்காரு. டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிச்சு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோரு 31.
வித்தவுட் அ விக்கெட் லாஸ். நல்ல டீம், நல்ல பேட்டிங், பெஸ்ட் லைன்ஸ், பெஸ்ட்டாக ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு. தெரியல வச்சு ஒரு கோட்டு சொல்ல அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் அண்ணன் உள்ளே வந்திருக்காரு. இந்தியன் கிரிக்கெட்டர் நேமு ஜவஹர் ஸ்ரீநாத். நல்ல பவுலர் அவர். பார்க்கலாம் அண்ணன் எப்படி போடுறாருன்னு. அவர் ஃபாஸ்ட் பவுலர்னா இங்கே நம்ம அண்ணன் வந்து கொஞ்சம் கட்டஸ்லாம் யூஸ் பண்ணி அப்பா சும்மா தான் சொன்னேன். அண்ணன் முதல் பாலே மிரட்டி விட்டாரு. முதல் விக்கெட் விழுந்திருக்குது பெஸ்ட் லைன்ஸுக்கு. நல்ல ஒரு கம்பேக் பை ஸ்ரீநாத் அண்ணன். அந்த ஹோல் டீம் தரமான ஒரு பவுலிங். ஓகே, ஸ்ரீநாதன் வந்தோடனே முதல் பாலை விக்கெட் எடுத்து டீமுக்கு ஒரு கம்பேக்கை புஷ் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ நல்ல விஷயம். அதே மாதிரி நடக்குமான்னு பார்ப்போம். நல்லா நிறுத்தி நிதானமாக ஸ்டெட்டியாக போகிறார் ஐயா. நல்ல ஆக்ஷனு, யாக்கிங் லென்த்து. ஓகே, டீசெண்டான ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க வந்தோடனே. நல்ல பவுலிங். பட் இங்கிட்டு எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இங்கிட்டு மாற்றி மாற்றி வந்து ஏன் கணக்கு, பவுண்டரி கணக்கு அப்படின்ற மாதிரி வந்து அண்ணன் அடிக்கணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இது ஒரு டாட் பால். ஓகே, இந்த ஓவரில் அப்போ இன்னொரு விக்கெட் இருக்கோ? மறுபடியும் டாட் பால். அண்ணன் மிஸ் பண்ணிட்டாரு. பிரதாப் அண்ணன் அடிக்கணும்னு முயற்சி பண்ணார். பட் ஆனால் மிஸ் ஆயிருச்சு. எஸ், அதே தான். வட போச்சே தம்பி அப்படின்ற மாதிரி இருக்குது. சண்டே அதுமா லெக் பீஸ் கிடைக்காம போனால் எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குமோ அது மாதிரி ஒரு வருத்தம். மறுபடியும் நல்ல பால். சீரியஸ்லி இந்த ஒரு கம்பேக் ஓவரா அமைஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே நல்லா போய்கிட்டு இருக்குது. லுக் ஸ்டார் அணியில இருக்கு, நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஓகே, நல்ல பால். கீப்பர் மட்டும் சும்மா கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அண்ட் சூப்பர் ஓவர் ப்ரோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்கெட் மேடன் வேற போட்டிருக்காரு. மன்னிக்கணும். ஒரு ரன் கொடுத்துருக்காரு அண்ணன். வெரி சாரி. ஒரு ரன் வந்திருக்குது இந்த ஓவரில். அண்ட் 3 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 32 ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஓகே, ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் போட்டார் அவங்க ரன் ஃப்ளோக்கு. நல்ல ஸ்பீட் பிரேக்கர். அது ஒரு விக்கெட் வேறு விழுந்திருக்குது. நல்ல ஓவராக அமைஞ்சிருக்குது ஸ்ரீநாதனோட ஓவர். பரவாயில்லையா, பேருக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் கெத்து காமிச்சிட்டு போயிட்டாரு. பிஜிஎம் மட்டும் இருந்தால் போட்டிருக்கலாம். கெத்து பிஜிஎம் அப்படின்னு போட்டிருந்துருக்கலாம். 3 ஓவர் முடிவில் 32 ஃபார் 1 விக்கெட் லாஸ். பெஸ்ட் லைன்ஸ் அணிக்கு ஒரு சின்ன குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ரீநாதனில் உள்ள வந்து ஆட்டையை களைச்சி விட்டாரு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ப்ரோ உள்ள வந்து இருக்கிறாரு. கேட்சு அவ்வளோதான். கடைசி வரைக்கும் பாலை பார்த்து பொறுமையாக ஒரு அடியாக எடுத்து வச்சு மெல்ல நட கேட்ச் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கரெக்டாக கைக்கு வந்துருச்சு. விக்கெட்டு. வெல்கம்
இன்சைட் அவுட் ட்ரை பண்ணாரு, கேப்புக்கு நடுவில் போயிருக்கு, பட் எக்ஸ்ட்ரா கவர் எதையுமே தாண்டவில்லை, சர்க்கிளே தாண்டவில்லை. அண்ட் அது ஒரு சிங்கிள். ஓகே, ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருந்தாரு, பவுண்டரி வராமல் பிரதாப் அண்ணனுக்கு ஒரு வறுமையை தீர்த்து வைத்தது இந்த பால் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 6 வெல்கம் பவுண்டரி ஃபார் பெஸ்ட் லைன்ஸ். ஓகே, ஒரு பால் வெளியே போனால் என்ன, அடுத்த பாலே உள்ளே வந்துடும். ஏன்னா எங்கள் பசங்க வெளியே இருக்கிறாங்க, வாலண்டியர் பசங்க. நன்றி பசங்களா, நண்பர்களே. ஓகே டிஜே, பால் வந்துச்சு. ஓகே, கீப்பர் அப்பீல் கேட்குறார். அம்பையரில் இருக்கிற அந்த டிஷர்ட்டு கூட அசையில பாருங்களேன், எந்த அளவுக்கு நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம் பார்த்தீங்களா. ஓ, இந்த முறை அடடா, இவ்வளவு நேரம் அண்ணன் தான் தனியா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அண்ணனை எடுத்துட்டாங்க. முக்கியமான விக்கெட், நல்ல ஒரு கம்பேக் லுக் ஸ்டார் அணியினருக்கு. பிரதாப் அண்ணா அவுட் எடுத்துருக்காங்க. மனுஷன் 36 அவர் தாங்க அடிச்சிருக்காரு. புதிய பேட்டரா சுனில் உள்ள வந்திருக்காரு. ஓகே, வந்தோடனே அடிக்க முயற்சி தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா ரன்னு இப்போ ஃப்ளோ கம்மி ஆயிடுச்சு. கடைசி பால் நல்ல ஓவர், இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் முக்கியமாக விழுந்திருக்குது. அண்ட் 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 40 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். வி ஆர் இன் த லாஸ்ட் ஓவர் இன் திஸ் மேட்ச் படி. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் டீசனாக 10 இருக்குது. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் 15 இருந்துச்சு. ஒரு 50க்கு மேலே அடித்தா ஒரு டீசனான ஒரு டோட்டலாக இருக்கும். பெஸ்ட் லைன்ஸ் அணியினர் அதை வந்து அடித்து முடிப்பாங்களா, சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி ஓவரில் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஓ, கடைசி ஓவர்ல முதல் பால் இங்க வைடு. ஓகே, இங்கனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள ஒரு நிக் நேம் வைக்கிற மாதிரி பவுலர் நேம் வந்து மேக்ஸ்வெல். டீசன்ட் லென்த்து, லைனு, பேஸு, டீசன்ட் கேரியும் கூட அதையும் வச்சுப்போம். டாட் பால். அடுத்த பால் இங்க. ஓ, கீப்பர் மட்டும் தனியாக அப்பீல் கேட்குறாரு. சரி, சும்மா தானே இருக்கும், கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல், அதுவும் ஒரு டாட் பால். இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது? கமான். ஆஹா, இந்த மாதிரி டவுன் த லெக்குப்பா, எப்படி பண்ணாலும் முடியாது. வைடு கொடுத்துட்டாங்க அம்பையர். ஸோ வைடு. ரீசெண்டாக போய்கிட்டு இருக்குது இந்த ஓவர். எக்ஸ்ட்ராஸ் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரன் இல்லை, எக்ஸ்ட்ராஸில் மட்டும்தான் இப்போதைக்கு ரன்னு. எட்ஜு யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை, நேராக வந்து போயிடுச்சு. பவுலரே போய் ஓடி போய் பிடிச்சிருந்துருக்கலாம், பட் ஆனால் இல்லை. ஏசிங்க அதே தான் கலாய்க்கிறாரு பாருங்க, ஓடி போய் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு. நான் போகிறதுக்குலாம் பால் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி பேட்டர் கிராஸ்டு சிங்கிள். அடுத்த பால். பா, பாலை யோசிச்சு போறாருப்பா. மீடியம் பேசர் பிரவீன்குமார் நான் பேர் வச்சுக்கிறேன்ப்பா. மேக்ஸ்வெல் வேணா, நல்லா இருக்குது. மேக்ஸ்வெல் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் இங்கே அண்ணன் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. பிரவீன்குமார் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஆஹா, இந்த பால் ஓகே, ஓகே, கரெக்ட் தான், டீசன்ட் பால். எஸ், பேட்டரி வந்து அதனால ஓகே, கொஞ்சம் கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் பண்ணி வைடு கொடுத்துருக்குறாங்கோ. நல்ல bowling மாத்தி இங்க நல்ல லண்டன் லைனை வேரி பண்ணிட்டு இருக்காரு ஐயா. இவரு சதீஷ் ப்ரோ நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ரன்னு பெருசா கொடுக்கல, பவுண்டரிஸ் கொடுக்கல, எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் போயிருக்குது. நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு சதீஷ் அண்ணன். அடி ரொம்ப ஹைட்டா போயிருக்குது. செம்ம ஜட்ஜிங் கேட்ச்ரா ப்ரோ. நான் பிடிச்சிக்கிறேன் சொல்லிட்டு 10 மீட்டர் கவர் பண்ணி சூப்பரான கேட்ச் அண்ட் நல்ல ஓவருங்க. விக்கெட் வேற விழுந்துருக்குதுங்க. நல்லபடியா முடிச்சிருக்காரு அண்ட் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. 5 ஓவர் முடிவுல 44 ஃபார் 4 விக்கெட் லாஸ். 45 ரன் ஆன் போர்டு டார்கெட். இத டிஃபன் பண்ணுவாங்களா பார்க்கலாம். சரக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் சைட் டிஷ் சாப்பிட வேண்டும். ஓகே மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஹைலைட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைவ் ஸ்ட்ரீமில். அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து சூப்பராக போய்கிட்டு இருந்தது. 1 விக்கெட் 2 விக்கெட்னு சொல்லி மாற்றி பெஸ்ட் லைன்ஸுக்கு விழுந்தாலும் ஒருத்தர் பெஸ்ட்டாக ஆடி இருக்கிறாப்புல, அதான் பிரதாப் அண்ணா. 36 37 ரன் அவர் மட்டுமே தனியாக நின்று அடிச்சிருக்கிறாரு. அதனால தான் டீம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பட் அவரை தவிர வந்து கூட கம்பெனிக்கு யாரும் பண்ணலை. ஸோ அதனாலே வந்து இங்கிட்ட ரன்னு ஃப்ளோவும் நின்றுச்சு. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லுக் ஸ்டார்ஸ் அணியினர் வந்து சூப்பராக கம்பேக் பண்ணாங்க கடைசி நிமிஷத்தில். ஏன்னா ஒரு 2 பேரோட ஓவரு செம்ம டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே பவுண்ட்ரி ஃப்ளோவும் நின்றுச்சு. அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரன்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு 45 ரன் ஆன் போர்டு டார்கெட்டு போட்டிருக்கிறாங்க. அண்ட் கடைசி விக்கெட்டு விழுந்திருந்திருக்குது லாஸ்ட் பால், அந்த லாஸ்ட் ஓவர் பவர் பிளேயில். சூப்பர் ஜட்ஜ் கேட்ச் அதுவுமே. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் சம்மரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இதுக்கப்புறம் டேரெக்டாக செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லுக் ஸ்டார்ஸ் அணியினருக்கு 45 ரன்னு ஆன் போர்ட் டார்கெட்டு. இதை வந்து சேஸ் பண்ணுவாங்களா, அப்படி இல்லாட்டி பெஸ்ட் லைன்ஸ் வந்து நாங்கள் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஆன் லைவ் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது
ஓகே, அங்கனக்குள்ளே ஏதோ பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. அண்டு அங்கனக்குள்ளே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். எஸ் சொல்லிட்டாங்க. முதல் அடி முரட்டு அடி. ஆமாங்க, இது சரியான அடி, சூப்பரான அடி, தரமான அடி, பேட்டில் சூப்பரா டைமிங்ல பட்ட அடி. ஆக மொத்தம் நீ இப்ப பீட்டை போட்டு மாத்தி மாத்தி அடி. கேட்சு பட் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் தள்ளி நின்றாரு, ஸ்கொயர் ஆண்டாரு ஃபைன் லெக்கு உள்ள, அதனால வாய்ப்பு இல்லை. சேனல் 2 ட்ரை பண்ணுறீங்களா அம்பேர்ஜி? ஓகே, எனக்குள்ள ஒன்றும் இல்லையா. கரெக்டாக பட்டிருக்குதாப்பா? ஏப்பா எங்கேயோ அடிக்க முயற்சி பண்ணி பால் டைமிங் பற்றி போயிருக்குதுப்பா. என்ன ஹேண்ட் பவர் அது, பேக் டு பேக் இந்த ஓவரில் மாற்றி மாற்றி 6 போயிருக்குது. நடுவில் ஒரு சிங்கிள் போனாலும் படையப்பா ரொம்ப நேரம் இல்லை, வேமா முடிச்சு விடுன்ற மாதிரி பேசியிருப்பாங்களோ. ஸோ ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது, அமர்க்களமாகவும் இருக்குது, அட்டகாசமாகவும் இருக்குது. ஆளை வேறு ஏதாவது படம் இருக்கா? எல்லா படம் பேரும் சொல்லிட்டேன். ஓகே, 2 6 சோஃபார் இந்த ஓவரில் போயிருக்கு. ஓல் பால் ஓகே அம்பேர்ஜி. ஓகே அங்க சேஞ்ச் ஆனவனே இங்கே வந்து ஒரு கேட்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஷாக்காக வேணாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நோ பாலு, ஃப்ரீ ஹிட்டு. ஸோ அது விக்கெட்டு கிடையாது. உடனே எல்லா டைமும் சேஞ்ச் ஆனால் ஒரு விக்கெட் விழுவும். டோ எண்டு மறுபடியும் 6 அடிக்க முயற்சி, பட் சேஃபாக சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. ஓகே, இப்போதைக்கு ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது, எண்டிங் மட்டும் பார்ப்போம் எப்படின்னு. மறுபடியும் கொஞ்சம் ஷார்ட்டா லென்த் போட்டாரு, மறுபடியும் அதை வந்து பவுண்டரிக்கு வெளியே அனுப்பி இருக்கிறாங்க. மறுபடியும் ஸ்கோரர் கணக்கில் 6 எழுதி இருக்கிறாங்க. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 21. அது பாஸ்ட் போட்டு கடைய பார்த்து எங்குது அடுக்குத வண்ணங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குது. குழந்தை போய் ஆசைப்படுற அழுக ஆரம்பிச்சா நீ பாட மாட்டேன் அடிக்கிறா. அது பாஸ்ட் போட்டு கடைய பார்த்து எங்குது. எப்படி ஓகே டிஜே, bowling டீம் பெஸ்ட் லைன்ஸ் டீம் உங்களிருந்து ஒருத்தர் வாங்க 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 டக்குன்னு வாங்க. ஆஹான் மாற்றி அங்கிட்டு எக்ஸ்ட்ரா கவர் தலைமையில் அடிக்க முயன்றார். பட் ஆனால் அதையும் தாண்டி ஒய்டு சென்று விட்டது. ஒய்டு கொஞ்சம் மிஸ்ஸுங்க. கொஞ்சம் ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ணாரு, ஆனா அந்த ஒரே ஒரு ஃபீல்டர் தாங்க அவனுக்குள்ள இருந்தாரு. கரெக்டா அவர் கையிலேயே போய் மாட்டி இருக்குது.
அண்ட் முதல் விக்கெட் விழுந்திருக்குது லுக் ஸ்டார் அணி இருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருக்கு. சேஞ்ச் பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண புக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண புக்க போட்டு. சரியான ஒரு கேட்ச் ஐயா. இந்த கேட்சை பிடிக்க பாதுக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாதரா அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பர் ஸ்டன்னர். பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃபார் த பெஸ்ட். ஓகே, அடுத்ததாக புதிய பேட்டர் ரகு உள்ள போய்கிட்டு இருக்காரு. சரி கட் பண்ணுங்க. ஆஹா, கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சப்பா. ஆனா உள்ள வந்திருக்கு அப்படின்றாங்க. பட் ஆனால் அது வந்து விக்கெட்டு கிடையாது. மாத்தி விழுந்தது. பட் ஆனால் அது வந்து கடைசியா ஹேட்ரிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எச்சு பிடிப்பாங்களா? இல்லைங்க, 2 பேரும் நடுவில் விழுந்திருக்கு. நோ மேன்ஸ் லேண்ட். வெற்றிகரமாக ஒரு சிங்கிள். என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த டீமோட பொறுப்பும் இவங்க 2 பேர்கிட்ட இருக்கு. ஓ, ஸ்கொயர் லெக் திசையில் அனுப்ப முயற்சி பண்ணாரு. ஆனால் அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு. தட் இஸ் அ வைடு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு ஓவராக தான் போய்கிட்டு இருக்கு. எட்ஜ் யார் பக்கம்? ஆகா, கீப்பர் அவ்வளவு தூரம் ஓடி போய் கவர் பண்ணி கடைசியா வந்து பால் வெளியே பவுன்ஸ் ஆயிருச்சு. எஸ், அந்த டிசப்பாயின்மெண்ட் தெரியுது. அண்ட் கடைசி பால்ல ஒரு டிராப் கேட்ச் அண்ட் ரன்னும் ஓடி எக்ஸ்சேஞ்ச் கிரீஸ் பண்ணி இருக்காங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 25 ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். லுக் ஸ்டார் கிரிக்கெட் அணியினர் 18 பந்துக்கு 20 ரன்னு தேவை. அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு உள்ள ஜெய் 2 ஓவர் முடிவில் 25 ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். முதல் பால் நல்ல பால். லென்த்தில் போடுவார்னு நினைச்சா முதல் பாலே வந்து சொருவிட்டாரு. ஓகே, அடுத்த பால் அப்போ எங்க? எஸ், சொல்லிட்டாங்கப்பா ஃபைனலி. ஓகே, அண்ட் மறுபடியும் அதே தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு டாட் பால் இங்க. இம்முறை இப்படை வெல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
வாய்ப்பு இருக்குதுங்க. நோவாலே +6 தரமான ஒரு அடி. வெல்கம் பவுண்டரி ஃபார் லுக் ஸ்டார்ஸ். பொம்பளை சொக்கு கேக்குதாவா? பொம்பளை சொக்கு இல்ல அது பாட்டோட வந்தது, கவுண்டர் கிடையாது. ஓகே டிஜா, ஓகே இங்க பவுலிங் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃபுல் டாஸ் கன்வர்ஷன் இருக்குதா? ஆஹா இல்லைங்க, கன்வர்ஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபைன் லெக்ல இருக்காதா ஒரு சிங்கிள். அடடா கப்புள்ஸ் பாறையில ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறீங்களாப்பா, நல்லா இருக்கு. யாராவது பின்னாடி, எல்லாருக்கும் பின்னாடி தான் போயிருக்குது, பட் பின்னாடி யாருமே இல்லை. ஸோ நோ மேன்ஸ் லேண்ட் அண்ட் தட் இஸ் ஒன் சிங்கிள். நல்ல அடி, நோ லுக் 6. எப்பா ஆமாப்பா, அடிச்ச அடியில பேட்டரி பால பார்க்கல, நோ லுக் ஷாட். ஓகே விஜய், பாட்டு அப்புறம் வருமா பார்த்துக்கலாம். ஓ லைனை கொஞ்சம் அக்ராஸா பண்ணி காலை போட்டு மறுபடியும் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம முடிச்சு விட்டார் ஐயா. 3 ஓவர்ல முடிச்சாங்க மேட்ச. சம பேட்டிங் லுக் ஸ்டார்ஸ் அணியினர் சேஸ சூப்பரா முடிச்சாங்க. 2 ஓவர் பாக்கி இருக்கிறதுல 8 விக்கெட் வித்தியாசத்துல லுக் ஸ்டார் அணியினர் வின் பண்ணி இருக்காங்க. செம்ம சேஸ். 45 ரன் ஆன் போர்டு இருந்தது. ஒரு 6 ஓட மேட்சை ஃபினிஷ் பண்ணி இருக்காங்க லுக் ஸ்டார்ஸ். அடுத்த போட்டி சூப்பர் பேட்டிங். டாஸ் வாங்க. அடுத்த 2 கேப்டன். ஏசிசி பிளே டைகர்ஸ் அண்ட் கேபி திருவிடந்தை 2 அணி கேப்டன்கள். கேப்டன் 2 டீம் வாங்க, 2 டீம் அடுத்த மேட்ச் விளையாடுகிற 2 டீம் வாங்க. ஓகே வின் பண்ண லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் பிரசன்டேஷனுக்கு போயிருங்க. உங்க டீம் உங்க டீம் எல்லாரும் கூப்பிடுங்க. கேப்டன் வாங்க. ரூல் ஆல்ரெடி உங்களுக்கு ஓகேங்களா? 11 நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க. வெளியிலேருந்து யாரும் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி விளையாடின டீம்லேருந்து வந்து
விளையாடி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதனா டவுட்டு எனக்கு கேட்கணும் என்ன இருக்கா? டாஸ் யார் கேட்க போகிறீங்க நீங்கள்? டாஸ் வின் பை ஏசிசி பிளே டைகர்ஸ். என்ன ஒரு அம்பாள் நகர் ஏசிசி பிளே டைகர்ஸ் அம்பாள் நகர் டாஸ் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பேட்டிங் முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். வெற்றி பெற்ற லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் சிறுதாவூர் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றி பெற்ற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்டநாயகன் விருது ஸ்ரீநாத் 13 பந்துகளில் 33 ஓட்டங்கள். கங்க்ராச்சுலேஷன். வாழ்த்துக்கள். கேப்டன் வாங்க. நடைபெற்று முடிந்த 3வது போட்டியில் லுக் ஸ்டார் கிரிக்கெட் டீம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதற்கான பிரசன்டேஷன் என்ன மரம்னா மாமரமா இல்லை, நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வரீங்க. நிறைய செடி இருக்கு உங்களுக்கு. 8 விக்கெட் வித்தியாசம். கேப்டன் உங்ககிட்ட 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க லுக் ஸ்டார். கேப்டன் சொல்லுங்க. ஆல்ரெடி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க மட்டும் என் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? இந்த டீம் வந்து ஜெயிச்சதே தப்புன்னு சொல்றீங்களா உங்க டீம்? அப்பயும் சோகமா இருக்கீங்க.